Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா வசம்போட அதிசய மருத்துவ குணங்கள்லாம் தாங்க பார்க்க போறோம். இந்த குறிப்பு எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் இதனோட பயனுள்ள தகவல் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். குறிப்புகள் ஆயிரம் அதில் சில உங்களுடன். இன்னைக்கு பார்க்க போறது வசம்பு பத்தி வாங்க பார்த்திடலாம். வசம்பு பார்த்தீங்கன்னா எல்லாரோட வீட்லேயும் வச்சிருக்க வேண்டிய பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வச்சுருக்கணுங்க. நானும் வச்சுருந்தேன். குழந்தைங்களுக்காக பயன்படுத்துறதுக்காக இதை நான் சின்ன குழந்தை நான் வச்சுட்டு இருக்கும் போதுலேருந்து அவங்களுக்காக வச்சுருந்தேன். கண்டிப்பாக இது ஒரு வீட்லேயும் குழந்தை இருக்க வீட்லேயும் அவசியம் வச்சுருக்க வேண்டிய பொருள். எனக்கு குழந்தை பிறந்துட்ட பிறகு தாங்க இந்த வசம்பை என் குழந்தைக்கு யூஸ் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சது இது அவ்வளோ பெனிஃபிட்ஸ்ன்ட்டு. இது ரொம்பவே குழந்தைங்களுக்கு ஆரோக்கியம் தரும் அப்படின்றது எனக்கு அப்போ தான் தெரிய வந்தது. வயிற்று வலின்னு இல்லைங்க, வயிறு உப்பசமாக இருக்குது, குழந்தைங்களுக்கு சொல்ல தெரியாது இல்லைங்களா. ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தலை குத்துற அன்னைக்கெலாம் இதெல்லாம் எங்கள் அம்மா குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் கொடுத்துருக்கேன். எல்லா வீட்லேயுமே இந்த வசம்புன்றத வச்சுருக்கணுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடிய விஷம் இருக்கிற நோயாக இருந்தாலும் இந்த வசம்பு போக்கிடுங்களாம். இந்த மாதிரி காஞ்ச வசம்பு சூடு பண்ணி பாலில் மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தா குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பசியின்மை தொற்று நோயெல்லாம் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, இந்த வசம்பை பொடி செஞ்சு அந்த பொடியை தேனில் கலந்து நம்மளும் எடுத்தோன்னா, அதாவது எல்லாருமே எடுக்கலாம், அந்த மாதிரி எடுத்திங்கன்னா தொற்று நோயெல்லாம் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் நீங்கிடுமா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யாராவது விஷம் அதாவது பாய்சன் சாப்பிட்டாங்கன்னா கூட இந்த வசம்பை 3 ஸ்பூன்ஸ் எடுத்தால் அந்த விஷத்தை கூட வெளியே தள்ளிடுங்களாம். அவ்வளோ பவர்ஃபுல்லான மருத்துவ குணம் வாய்ந்தது இந்த வசம்பு. இது உடம்புக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டில் கிருமி நாசினியாக கூட யூஸ் பண்ணலாங்களாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வசம்போட நல்ல சூடான தண்ணி ஆட் பண்ணி அதனோட கருவேப்பிலை மஞ்சத்தூள் இது 3மே, அதாவது கருவேப்பிலை மஞ்சத்தூள் இந்த வசம்பு சுடு தண்ணியில் போட்டு இதை நம்ம கிருமி நாசினியாக நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தோம்னா கிருமி எல்லாமே அழியுங்களாம். இந்த வசம்பை பார்த்தீங்கன்னா நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அது குழந்தைங்க கையில் கூட போடுவாங்க. இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கையில் போட்டிருப்பாங்க. ஏன்னா அது கடிக்கவும் செய்வாங்க. அது உடம்புக்கு போனால் ரொம்ப நல்லது அப்படின்ட்டு இந்த வசம்பை வச்சு கையில் வளையல் மாதிரி, அதாவது கயிறு மாதிரி கட்டி அதையும் போட்டு விடுவாங்க. இந்த வசம்புக்கு ஆங்கிலத்தில் ஒரு பேர் சொல்லுவாங்களாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஃப்ளாக் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டு மருந்து கடையிலையுமே இந்த வசம்புன்னு கேட்டிங்கன்னா கிடைக்குங்களாம். இது பொடியாகவும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரோட வீட்லேயுமே இந்த வசம்பு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக குழந்தை இருக்கிற வீட்டில், அதாவது சின்ன குழந்தைங்க இருக்க வீட்டில் கண்டிப்பாக இந்த வசம்பை வச்சுட்டு இருக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வச்சுக்கோங்க. எனக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. இது மாதிரி பயனுள்ள தகவலோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.